Very pleasant welcome to everyone. In this session, you will learn about dispersive power of a prism. ஒரு முப்பட்டகத்தோட நிறப்பிரிகை திறன் அல்லது பிரிதிறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. Consider a beam of white light passes through a prism. It gets dispersed into its constituent colors as shown in that figure. Beam of white light consider பண்ணிக்கிறோம். அது ஒரு prism வழியாக பாஸ் ஆகிறதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனோட பல நிறங்களாக அது பிரிகை அடையுது. அதை தான் இந்த படத்தில் நாம் பார்த்தோம். Let del V and del R are the angles of deviation for violet and red light. Del Vங்கிறத angle of deviation for violet lightக்கும் del R அப்படிங்கிறத angle of deviation for red lightக்கும் எடுத்துக்கிறோம். சரியா? Let NV and NR are the refractive indices for the violet and red light respectively. NV அப்படிங்கிறது refractive index of the violet light அப்படின்னும் NR அப்படிங்கிறது refractive index of the red light அப்படின்னும் எடுத்துக்கிறோம். இங்கே ஏன் refractive indices அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா refractive index அப்படின்னா சிங்குலர், ரெஃப்ராக்டிவ் இண்டீசஸ் அப்படின்னா ப்ளூரல். இங்கே டூ கலர்ஸ் வயலட் அண்ட் ரெட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால ரெஃப்ராக்டிவ் இண்டீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஸ், கன்சிடர் எ பீம் ஆஃப் ஒயிட் லைட் passes through a prism. It gets dispersed into its constituent colors as shown in the figure. Let del V, del R are the angles of deviation for violet and red light. Let NV and NR are the refractive indices for the violet and red light respectively. White light prism வழியாக ரெஃப்ராக்ட் ஆகுது. வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட்டாக இருக்குது. ஆக்சுவலி பாத் ஆஃப் தி ஒயிட் லைட் இந்த மாதிரி இருந்திருக்கணும். இங்கே இந்த ப்ரிசம் வழியாக பாஸ் ஆகும்போது ஒயிட் லைட்டு டிஸ்பர்ஸ் ஆகி பல நிறங்களாக பிரிஞ்சதுனால இந்த மாதிரி போக வேண்டிய லைட்டு இப்படி டீவியேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் அப்படின்னா டெல்ஆர் டிஸ்பர்சிவ் பவர் சொல்லியிருக்கோம். வயலட் அப்படின்னா இங்கே இருக்குது, ஆக்சுவலி இங்கே இருந்திருக்கணும், இப்படி பெண்ட் ஆகிருக்கு. அப்போது டெல் வின்னு சொல்லியிருக்கோம். இப்போ லார்ஜ் பெண்டு யார்? வயலட் கலர் தான் ரொம்ப அதிகமாக பெண்ட் ஆகிருக்கு, ரெட் கலர் தான் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியாக பெண்ட் ஆகிருக்கு. ஆல் ஆஃப் யூ அக்செப்ட் திஸ்? எஸ். தி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் எ ப்ரிசம் இஸ் கிவன் பை தி ஈக்குவேஷன். என்னென்னு கொடுத்துருக்கோம் இந்த ஈக்குவேஷனில்? ப்ரிசத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். n is equal to sin of a plus d by 2 by sin a by 2. இந்த ஏங்கிறது angle of the prism, d அப்படிங்கிறது minimum deviation angle. Yes. Here a is the angle of the prism and d is the angle of minimum deviation. இல்லையா? If the angle of prism is small of order of 10 degree, the prism is said to be small angle prism. Underline பண்ணணும். ஏங்கிறது angle of the prism, முப்பட்டகத்தின் கோணம். Dங்கிறது angle of minimum deviation, சிறும திசை மாற்று கோணம். If the angle of the prism is small of order of 10 degree of the prism, it is said to be small angle prism. ஒருவேளை அந்த முப்பட்டகத்தோட கோணம் ஏவோட வேல்யூ வந்து ரொம்ப சின்னதாக, ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிகிரி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரிசத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிறிய கோணமுடைய முப்பட்டகம்னு சொல்லுவோம். எ ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். When a ray of light passes through such prisms, the angle of deviation also becomes small.
எப்போ வந்து லைட் ரேஸு அந்த மாதிரி ப்ரிசம் வழியாக பாஸ் ஆகுதோ அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனும் சின்னதாக தான் இருக்கும், ஸ்மாலாக தான் இருக்கும். இஃப் ஏ பி தி ஆங்கிள் ஆஃப் ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம், அந்த ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசத்தோட ஆங்கிளை வந்து ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் ஏ அப்படிங்கிறத அந்த ஸ்மால் ஆங்கிள்டு ப்ரிசத்தோட ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டு டெல் தி ஆங்கிள் ஆஃப் தி டீவியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்மால் ஆங்கிள்டு ப்ரிசம்ங்கிறதுனால ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை டிக்கு பதிலாக டெல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் தி ப்ரிசம் ஃபார்முலா பிகம்ஸ், ப்ரிசம் ஃபார்முலாங்கிறது யார், இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ப்ரிசம், that expression becomes n is equal to sin of a plus del by 2 by sin a by 2. instead of capital D நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், angle of deviation del அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, கவனிக்கணும். for small angles of A and del m, material medium of the prismங்கிறதுனால del mனு அப்ளை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே டெல்லு தான் போடலாம். for small angles of A and del, ஏவும் டெல்லும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கு இந்த சைன் ஆஃப் வேல்யூவை அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். நிறைய இடங்களில் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். சைனு காசு டேன்லாம் மினிமம் ஆங்கிள், சிறிய கோணம் அப்படின்னா சைன் ஆஃப் அப்படிங்கிறத ஜஸ்ட் அந்த ஆங்கிள் சைன் தீட்டாங்கிறத தீட்டானே சொல்லுவோம். அந்த கண்டிஷன் படி ஸ்மால் ப்ரிசத்துக்கு ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசமும் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனும் சின்னதாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு 10 டிகிரி அப்படின்னு இருக்கும்போது அது ரொம்ப கம்மியான அளவு. அப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் டெல் பை 2வை தோராயமாக ஏ ப்ளஸ் டெல் பை 2னே எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைன் ஆஃப் ஏ பை 2வை அப்ராக்சிமேட்டாக ஏ பை 2 அப்படின்னே எடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன்ஸை வந்து நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கம். ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனில் என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், n is equal to சைனை எடுத்துட்டோம். அப்போ a plus del by 2 by a by 2. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாமா, மீதி யார் இருப்பாங்க, n is equal to a plus del by a. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஏங்கிறது காமன் ஃபார் தீஸ் டூ டேர்ம்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், n is equal to a by a plus del by aன்னு சொல்லலாம். எனிதிங் டிவைடட் பை தி சேம் திங் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது n is equal to 1 plus del divided by a. ஓகே, வெயிட். ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், n is equal to வெயிட் n is equal to 1 plus del by a அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன், மேலும் அதை சுருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த எண்ணை வந்து ரைட் சைடும் டெல் பை ஏவை வந்து லெஃப்ட்டு கொண்டு வரோம். இல்லைனா என்ன பண்ணுறோம், இந்த டெல் பை ஏவை ரைட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த ஒன்றை வந்து லெஃப்ட்டு கொண்டு வரோம். அப்போ என்னென்னு மாறும், n minus 1 is equal to del by aன்னு மாறும். that is nothing but del by a is equal to n minus 1. இதில் நம்மளோட எய்மு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது தான். அப்போ டெல்லை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ஏவை ரைட் சைடு கொண்டு போகும், மல்டிபிள்ஸில் போகும். தேர்ஃபோர் டெல் இஸ் ஈக்குவல் டு n minus 1 இன்ட்டு ஏ. இதுதான் ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் டி பை 2 பை சைன் ஏ பை 2. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னா டெல் இஸ் ஈக்குவல் டு n minus 1 இன்ட்டு ஏ. இங்கே என்னங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஏ அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம். ஓகே, when white light enters to the prism the deviation is different for different colors. இது நமக்கு ஏற்கனவே தெரியும், டிஸ்பர்ஷன்லேயே படிச்சிருக்கோம். எப்போ வந்து ஒயிட் லைட்டு ப்ரிசம் வழியாக என்டர் ஆகுதோ அப்போது தி டீவியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். வெவ்வேறு நிறங்களுக்கு விலகல் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும், திசை வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். தஸ் தி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். டீவியேஷன் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படிங்கிறதுனால ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்.
விலகு கோணம் வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு நிறங்களுக்கு இருக்கிறதுனால, வெவ்வேறு நிறங்களோட திசை மாற்று கோணம் வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால அந்த வெவ்வேறு நிறங்களோட ஒளி விலகல் எண்ணும் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்ப கலர் ஒன்று, இனிஷியல் கலர் வந்து வயலட்டு, ஃபைனல் கலர் ரெட்டு. அப்போ அந்த 2 நிறங்களுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் வயலட் லைட்டு டெல் இஸ் ஈக்குவல் டு n-1 இன்ட்டு ஏங்கிறது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஃபார் வயலட் லைட்டுங்கும் போது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை டெல்வின்னு எடுத்துக்கலான்னு ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் படிச்சிருக்கோம். அப்போ டெல்வி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் மாறுது, அதனால் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னு அர்த்தம், மாறுதுன்னு அர்த்தம். கலரை பொறுத்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறும், அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் மாறும். அப்போ வயலட் கலருங்கும் போது டெல்வி இஸ் ஈக்குவல் டு NV-1 இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதே மாதிரி ஃபார் ரெட் லைட்டுக்கு பார்த்திங்கன்னா டெல்ஆர் அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்ஆர்னு மாறும், -1 இன்ட்டு ஏ. ஓகே. As angle of deviation for violet color del V is greater than angle of deviation for red color del R, then the refractive index for violet color NV is greater than the refractive index for red color NR. இதுவும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். வயலட் கலருக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுங்கிறது அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போது ரெட் கலர் டெல்ஆர், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார் ரெட் கலர் டெல்ஆர் அப்படிங்கிறது டெல்வியை விட கம்மியாக தான் இருக்கும். டெல்வி இஸ் கிரேட்டர் தேன் டெல்ஆர் இல்லையா? அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் வயலட் லைட்டுக்கு கிரேட்டராக இருக்கும் வென் கம்பேர் டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ரெட் கலர் இல்லையா? அப்போது NV இஸ் கிரேட்டர் தேன் NRன்னு எடுத்துக்கலாம். எஸ் ஆர் நோ? எஸ். சப்ட்ராக்டிங் டெல்வி அண்ட் டெல்ஆர். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1லேருந்து 1 மைனஸ் பண்ண போகிறோம். 1லேருந்து 1 மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரேட்டர்லேருந்து லெஸ்ஸரை வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். வயலட்லேருந்து ரெட்டை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே. என்ன ஈக்குவேஷன்? டெல்வி இஸ் ஈக்குவல் டு NV-1 இன்ட்டு ஏ. அதே மாதிரி டெல்ஆர் இஸ் ஈக்குவல் டு NR-1 இன்ட்டு ஏ. இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது டெல்வி மைனஸ் டெல்ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு NV-1 இன்ட்டு ஏ மைனஸ் ஆஃப் NR-1 இன்ட்டு ஏ. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த 2 டேர்ம்ஸ்லையுமே ஏ வந்து காமனாக இருக்குது. அப்போ வெளியில் எடுத்துடலாமா? டெல்வி மைனஸ் டெல்ஆர் இஸ் ஈக்குவல் டு NV-1 மைனஸ் ஆஃப் NR-1. NR-1. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஏவை வந்து வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இந்த மைனஸ் சைனு காமன் ஃபார் தீஸ் 2 இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? NV-1 மைனஸ் NR மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 மாறும். எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் ஃபைனலைஸ் எப்படி ஆகும்? டெல்வி மைனஸ் டெல்ஆர் இஸ் ஈக்குவல் டு NV-1 ப்ளஸ் NV-1 மைனஸ் NR மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. -1 +1 கேன்சல் ஆகி போயிடுச்சு. மீதி இருக்கிறது டெல்வி மைனஸ் டெல்ஆர் இஸ் ஈக்குவல் டு NV மைனஸ் NR. இங்கே வேறு ஒரு ஏவை வந்து நம்ம அவுட் சைடில் வச்சுருக்கோம், ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம். ஓகே, தேர்ஃபோர் del V minus del R is equal to NV minus NR into A. இந்த எக்ஸ்ப்ரெஷன் எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா angle of deviation ஓட difference of violet and red light. ஓகே, கவனிங்க.
The term del V minus del R is the angular separation between the two extreme colors violet and red light in the spectrum is called angle of dispersion or angular dispersion. Del V minus del R அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கலருக்கு இடையில் இருக்கிற ஆங்குலர் செப்பரேஷன், கோணப்பிரிப்பு. அந்த நிறமாலையில் இருக்கிற கோணப்பிரிப்பு அதுதான் ஆங்குலர் டிஸ்பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர் ஆங்கிள் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிளியர்லி தி ஆங்குலர் டிஸ்பர்சன் ப்ரொடியூஸ்டு பை எ ப்ரிசம் டிபெண்ட்ஸ் ஆன். நமக்கு இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. ஒரு முப்பட்டகத்தினால் உருவாக்கப்படுற அந்த கோண நிறப்பிரிகை அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் சார்ந்து இருக்குது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம், நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி ப்ரிசம். முப்பட்டகத்தோட கோணத்தையும் முப்பட்டகம் உருவாக்கின அந்த பொருளோட இயல்பையும் சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறது அந்த சமன்பாட்டிலிருந்து நமக்கு தெரிய வருது. If we take del is the angle of deviation for any middle ray, for example green or yellow, and n is the corresponding refractive index அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தென் ஒருவேளை நாம் எடுத்துக்கிறோம் del அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எனி ஒன் ஆஃப் தி மிடில் கலர். மிடில் கலர்னால் வயலட்டுங்கிறது ஸ்டார்டிங்கில் இருக்கிறது, ரெட்டுங்கிறது எண்டில் இருக்கிறது. இப்போ வயலட்டுக்கும் ரெட்டுக்கும் இடையில் இருக்கிற ஏதோ ஒரு கலர் அதனோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் del அப்படின்னும் கரஸ்பாண்டிங் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ப்ரிசம் டியூ டு தட் கலர் அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் del is equal to n-1 into a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுவும் ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எழுதுனது தான். Dispersive power is the ability of the material of the prism to cause dispersion. Dispersive power அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிசம் தன் உருவாக்கப்பட்ட பொருளை பொறுத்து அந்த முப்பட்டகம் நிறப்பிரிகையை ஏற்படுத்தக்கூடிய திறமை. Dispersive power is the ability of the material of the prism to cause dispersion. நிறப்பிரிகையை உருவாக்கக்கூடிய முப்பட்டகத்தோட அந்த திறமை, அந்த முப்பட்டக பொருளோட திறமையை தான் நம்ம dispersive power, பிரிதிறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். It is defined as, இந்த definition மார்க் பண்ணிக்கங்க. Dispersive power is defined as the ratio of the angular dispersion for the extreme colors to the deviation for any mean color. ஒரு எக்ஸ்ட்ரீம் கலரோட ஆங்குலர் டிஸ்பர்சனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு கலரோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கும் இடையில் இருக்கிற ரேஷியோ தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. டிஸ்பர்சிவ் பவரை வந்து நம்ம ஒமேகா அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒமேகா is equal to angular dispersion by mean deviation. இங்கே angular dispersion அப்படிங்கிறது del V minus del R divided by mean deviationங்கிறது delன்னு சொல்லியிருக்கோம். substituting for del V minus del Rக்கும் delலுக்கும் அதனோட வேல்யூவை substitute பண்ணுறோம். del V minus del Rரும் கண்டுபிடிச்சிருக்கோம், delலும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனோட வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் ஒமேகாவில் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒமேகா is equal to NV minus NR into A டிவைடட் பை n-1 இன்ட்டு ஏன்னு கிடச்சிருக்கும். இந்த ஏவும் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ மீதி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா is equal to NV minus NR டிவைடட் பை n-1 அப்படிங்கிறது தான் டிஸ்பர்சிவ் பவர். Dispersive power is a dimensionless quantity. Dispersive power அப்படிங்கிறது டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. என்ன காரணம்? பரிமாணம் கிடையாது, பிரிதிறனுக்கு பரிமாணம் கிடையாது. ஏன்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆக்சுவலி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கே யூனிட் கிடையாது. அப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியால் டிவைட் பண்ணும்போது அதனோட டைமென்ஷன் வந்து 1ன்னு கிடைக்கும். அதனால தான் டிஸ்பர்சிவ் பவருக்கு வந்து பரிமாணம் கிடையாது. இட் ஹேஸ் நோ யூனிட், டைமென்ஷன் கிடையாது, அதுக்கு யூனிட் கிடையாது. டிஸ்பர்சிவ் பவர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். பிரிதிறன் அப்படிங்கிறது எப்போவும் நேர்குறி மதிப்பாக தான் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும்.
ஒருவேளை நெகட்டிவ் வேல்யூ பாசிபிள் அப்படின்னா ஃபார்முலா வந்து நெகட்டிவில் வந்திருக்கும். தி டிஸ்போசிவ் பவர் ஆஃப் எ ப்ரிசம் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி ப்ரிசம். டிஸ்போசிவ் பவர் ஆஃப் தி ப்ரிசம், முப்பட்டகத்தோட பிரிதிறன் அப்படிங்கிறது அந்த முப்பட்டகம் செய்யப்பட்ட பொருளோட இயல்பை மட்டும்தான் சார்ந்து இருக்குது. அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம். அந்த டிஸ்போசிவ் பவர் பிரிதிறன் அப்படிங்கிறது அந்த முப்பட்டகத்தோட கோணத்தை சார்ந்து அமைவதில்லை. கோணத்தை சார்ந்து அமையுது அப்படின்னா ஏ வந்து கேன்சல் ஆகிருக்காது இல்லையா. டிஸ்போசிவ் பவர் ஆஃப் தி ப்ரிசம் அப்படிங்கிறது அந்த ப்ரிசம் உருவாக்கின மெட்டீரியலோட நேச்சரை மட்டும்தான் சார்ந்து இருக்குது, ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசமை சார்ந்து இல்லை. டிஸ்போசிவ் பவர் ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஓகே, பை.